முன்னொரு காலத்தில் ஒரு ஜமீன்தார் இருந்தார். அவருக்கு ஒரு புதுவிதமான நோய் இருந்துச்சு. அது என்னன்னா, அவரோட முடி தங்க நிறத்தில் இருக்கும். அந்த ஊரோட விதி என்னன்னா, ஊரில் இருக்கிற எல்லாரும் சுழற்சி முறையில் அந்த ஜமீன்தார் அரண்மனைக்கு வேலைக்கு போகணும். அப்படி என்ன வேலைன்னு பின்னாடி பார்ப்போம். ஏங்க, நாம இந்த ஊரை விட்டு போயிடலாமா? மற்றவங்களுக்கு இன்னைக்கு நடக்கிறது நாளைக்கு நமக்கு நடக்காதுன்னு என்னங்க நிச்சயம்? இப்படி பயந்து பயந்து உயிர் வாழ்றதை விட நல்லதோ கெட்டதோ இந்த ஊரை விட்டு வெளியூர் போய் வாழலாம். நிம்மதியாக போயிடும். நீ சொல்கிறதும் சரிதான் மஞ்சு. ஆனால் ஜமீன்தாரோட காவலாளிங்களை மீறி நாம் இந்த ஊரை விட்டு எப்படி வெளியே போக முடியும்? அப்படி போய் மாட்டிக்கிட்டா உடனே மரண தண்டனை தான். அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற நிலங்களை விட்டு வெளியூரில் போய் பஞ்சம் பிழைக்க முடியாது. பல வருடங்களுக்கு ஒரு முறை வர அந்த நாளுக்காக ஏன் பயப்படணும்? இங்கேயே இருப்போம், நல்லதே நடக்கும். இப்படி கணவன் மனைவி 2 பேரும் மறைமுகமாக அந்த ஜமீன்தார் வீட்டு வேலையை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கிற ஊருக்கு செல்வன்னு ஒருத்தன் புதுசாக வந்தான். அவனோ, ஐயா, ஜமீன்தார் வீட்டுக்கு போகிற வழி எதுன்னு சொல்கிறீங்களா? நான் ஜமீன்தார் வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கேன். தம்பி, நீ என்ன ஊருக்கு புதுசா? அவன் ஜமீன்தார் வீட்டில் வேலைன்னு சொன்னால் உயிர் பயத்தில் பயந்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. நீ என்னமோ விவரம் தெரியாமல் இப்படி வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. ஜமீன்தாரோட ஆளுங்க கண்ணில் படுறதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஓடிடு. இந்த ஆளுக்கு நம்ம ஜமீன்தார் வீட்டில் வேலை செய்கிறது பிடிக்கல போல், பொறாமல் பிடிச்சும் போல். அதுக்கு தான் நம்மளை இப்படி பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். ஏங்க, உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன்? ஜமீன்தார் வீட்டுக்கு வழிதானே கேட்டேன். அதுக்கு போய் வேறு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கீங்க. வேண்டாம் தம்பி, போனால் உயிருக்கு ஆபத்து. அந்த வேலை அவ்வளவு கஷ்டம். உள்ளூர்காரங்க எங்களால் இந்த ஊரை விட்டு வெளியே வர முடியாது. எங்களோட தலைவிதி அது. ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வெளியூர் ஆத்தா படித்த புள்ள மாதிரி இருக்கீங்க, போயிடுங்க. நான் கணக்கு புள்ள வேலை தான் கேட்க போகிறேன். இதில் என்ன கஷ்டம் இருக்குது? உனக்கு ஜமீன்தார் வீட்டுக்கு வழி தெரியுமா தெரியாதா? இல்லைன்னா ஆளை விடு. நீ எந்த வேலைக்கு வந்தாலும் முதல்ல அந்த உயிர் போய் வர கஷ்டமான வேலையை செஞ்சாதான் அடுத்து வர வேலையை செய்ய விடுவாங்க. என்ன இந்த ஆள் பயமுறுத்திக்கிட்டே இருக்கான்? அப்படி என்ன வேலையாக இருக்கும்? ஒரு வேளை இவன் சொல்கிறது உண்மையாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஏங்க, அந்த வேலை தான் என்ன வேலை? கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்களேன். தம்பி, ஒரு நாள் முழுவதும் ஜமீன்தார் கூடவே இருக்கணும். அவர் எங்கே போனாலும் கூடவே சுற்றிட்டு இருக்கணும். இதில் என்ன இருக்குது? அவர் கூட இருக்கிறது எவ்வளோ சந்தோஷம். போயா, நான் கூட என்னமோ ஏதோன்னு நினச்சேன். தம்பி, நான் இன்னும் சொல்லி முடிக்கவே இல்லை. அவர் கூடவே இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவரோட தலையில் இருக்கிற தங்க முடி கீழே விழாமல் பார்த்துக்கணும். தலையில் முடி இருந்தால் விழத்தானே செய்யும். அப்படி என்ன அந்த முடியில் இருக்குது? அவருக்கு தலைமுடி தங்க நிறத்தில் இருக்கும். அதனால அவருக்கு தலைமுடியை இழக்க விருப்பமே இல்லை. அதையும் மீறி முடி விழுந்தாலோ யார் அன்னைக்கு அவர் கூட இருக்காங்களோ அவங்க அதை கண்டுபிடிச்சி தரணும். அப்படி கண்டுபிடிச்சி தரலைன்னா அவங்களுக்கு தூக்கு உறுதி. என்னங்க சொல்கிறீங்க? மயிர் எடுக்க முடியலைன்னா உயிர் போயிடுமா? ஆளை விடுங்கடா, நான் இனிமேல் இந்த ஊர் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனான். இப்படி ஜமீன்தார் வீட்டுக்கு வேலைக்கு போய் முடியை காப்பாற்ற முடியாமல் உயிர் போனவங்க எண்ணிக்கை அதிகமாக போயிட்டே இருந்துச்சு. இப்படி பல நாட்கள் போக ஆரம்பிக்க அந்த ஊர் வழியாக ஒரு முனிவர் நடந்து வந்துட்டு இருந்தார். அவருக்கு ரொம்ப உடல் கலப்பாக இருக்க ஒரு மரத்தடியில் உட்கார ஆரம்பித்தார். அந்த ஊர் மக்களில் ஒருத்தன் அவரை பார்த்தான். அவனோ, ஐயா முனிவரே, இந்த ஊரில் இருக்கிற ஜமீன்தாருக்கு மனநோய் பிடிச்சிருக்கு. அதனால ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாரும் தேவையில்லாமல் இறப்பை சந்திக்கிறாங்க. நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும். என்னப்பா சொல்கிற? உங்கள் ஜமீன்தார் தங்கமுடி கொண்ட ஜமீன்தாரு. அவர்னால உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் என்கிட்ட. இப்படி ஜமீன்தாரோட தங்க முடியினால் வந்த பிரச்சனை எல்லாத்தையும் முனிவர்கிட்ட சொல்ல, இவ்வளோ கொடுமை நடந்துட்டு இருக்கா, நான் உடனே ஜமீன்தாரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் ஜமீன்தாரை பார்க்க வந்தார். வரும்போது கையில் ஒரு காலி சாக்கியும் கொண்டுட்டு வந்தார். ஐயா சிங்க முனிவரே, தாங்கள் என்னுடைய அரண்மனைக்கு வந்தது நான் செய்த பாக்கியம். உங்களை பார்த்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. எப்படி இருக்கிறீர்கள்? இது என்னது கையில் சாக்கு? நான் நன்றாக உள்ளேன் ஜமீன்தாரே. எனக்கு உங்களிடம் இருந்து ஒரு உதவி தேவைப்படுகிறது. தாங்கள் எனக்காக அதை செய்து தர முடியுமா? உங்களுக்காக நான் எதை வேண்டுமானாலும் தருகிறேன். ஒரு மூட்டை நிறைய தங்கம் வைரம் வேண்டுமா? என்ன வேண்டும் கேளுங்கள். எப்பா, நான் ஒரு துறவி. எனக்கு இதன் மீதெல்லாம் நாட்டம் இல்லை. உன் தோட்டத்திலிருந்து ஒரு சாக்கு மண் வேண்டும், அவ்வளவுதான். என்ன முனிவரே, ஏதோ பெரிதாக கேட்பீர் என்று நினைத்தால் ஒரு சாக்கு மண் அவ்வளவுதானா? தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி சொல்லிட்டு 2 பேரும் தோட்டத்துக்கு வர முனிவரோ, ஜமீன்தாரே, இதோ இந்த மண் மூட்டையை நீங்கள் அரண்மனை வாயில் வரை கொண்டு வந்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்ன முனிவரை, உங்களால் பெரிய வம்பா போயிற்று. இந்த மண் மூட்டையை என்னால் சுமக்க முடியாது. வேண்டுமென்றால் காவலர்களை வர சொல்லட்டா? ஜமீன்தாரே,
இந்த சிறிய மண் மூட்டையை சுமக்க கஷ்டப்படும் நீ பல நூறு மக்களை தன் முடிக்காக கொன்று குவித்து அவர்களின் பாவங்களை எப்படி சுமக்கிறாயோ அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் அங்கிருந்து போக ஜமீன்தார் மனம் திருந்தினார். அவர் தன்னோட தங்க முடிக்காக உயிரை பறிக்கிற வேலையை விட்டார். ஃப்ரெண்ட்ஸ், முனிவர் சொன்னது சரியா தவறான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.